ஒரு 4, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுல பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நெறைய காமெடி பேய் படங்கள் வெளியாச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லும் வகையில 2 படங்களுடைய சீரிஸ் தான் தற்போது வரைக்குமே மக்களுடைய மனதுல நிலைத்து நிற்குது அப்டின்னே சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர் சி டைரக்ஷன்ல தொடர்ச்சியாக உருவாகிட்டு இருக்க அரண்மனை பாகங்கள். அடுத்ததாக நம்ம ராகவா லாரன்ஸ் உடைய காஞ்சனா பாகங்கள். தற்போது பார்த்தீங்கன்னா, அண்மையில அரண்மனை படத்துடைய 4ஆம் பாகம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, உலக அளவுல 150 கோடி கிட்ட வசூல் செஞ்சது. ஆகையால உடனே சுந்தர் சி அவர்கள் இந்த படத்துடைய 5ஆம் பாகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதனை சரியாக புரிந்து கொண்டு இந்த நேரத்துல காஞ்சனா படத்துடைய 4ஆம் பாகத்தை உருவாக்கினால் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும், அது மட்டும் இல்லாம படத்துடைய வசூலுமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது முடிவு பண்ணி தற்போது காஞ்சனா படத்துடைய 4ஆம் பாகம் மிக பிரம்மாண்டமாக உருவாகுது. இதன் படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது கூட படத்துடைய இயக்குனரான நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு போஸ்டரின் மூலம் உறுதியுமே பண்ணாரு. இந்த நிலையில தற்போது சர்ப்ரைஸாக இந்த படத்துல ஒரு முக்கிய பிரபலம் ஒருவர் இணைந்திருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல ராகவா லாரன்ஸுடன் ஒரு சில காட்சிகள் வருவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிட இருக்காங்களா. சரி, ஓகே, இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.